இன்னைக்கு நம்ம சேனலில் புது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடி எப்படி ஏர்னிங் பண்ணுறது, அது ஃபோனில் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். போகலாமா? டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கூட போனீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் லாகின் கேட்கும். அந்த லாகினுக்கு நீங்கள் ஜிமெயில் மட்டும் போட்டு லாகின் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறமா மேலே அவைலபிள் கேஷ் கொடுக்கும், பக்கத்தில் கீழே டிக்கெட்ஸ் அண்ட் காயின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் பர் டேக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுறது எப்படின்றத காமிச்சிடுறேன். மேலே வாலெட் இருக்குது, வாலெட் கிளிக் பண்ணிக்கோங்க. வாலெட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் பே மூலியமாவா இல்லை யூபிஐ மூலிமா வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களா செக் பண்ணிக்கோங்க. நான் யூபிஐ மூலம் தான் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். கீழே வித்ட்ரான்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 35 ருபீஸ்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் இப்போ 140 ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 140 கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போது இந்த கேம் எப்படி விளையாடுன்னு பார்ப்போமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வாட்ச் ஆடுன்னு காட்டும். அதில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் 22 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா 480 காயின்ஸ் அவங்க கொடுப்பாங்களாம். ஸோ நம்ம 22 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். பக்கத்துலேயே சால்ட் கேப்சா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சூப்பர் ஸ்டிக்கர் பக்கத்தில் சால்ட் கேப்சா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே இருக்க நம்பர் மாதிரி கீழே எது இருக்கோ ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ச் ஆட் அண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். இந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்துடும். அந்த மாதிரி அவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து ஒரு இதுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ டிக்கெட்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஏற்றுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றது நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் ஏர்ன் பண்ணிட்டேன். ஆட் ப்ளே ஆகி முடிச்சாலும் மேலே உங்களுக்கு ராங் பட்டன் காட்டும். ராங் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து ஏர்ன் ஆகிடும். நான் ஆல்ரெடி 13 டிக்கெட்ஸ் வச்சுருந்தேன், இப்போ 14 டிக்கெட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக அவங்க 23 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 23 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 23 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ண சொன்னாங்க. நான் 24 ஏர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் அது கிளைமேட் ஆப்ஷன் காட்ட வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் ஒரு சில டைமில் கட் ஆகிடும். ஸோ நான் 23 ஏர்ன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சூப்பர் ஆஃபர் ஆல்ரெடி போனோம்ல, அதுக்கு போங்க. அதுக்கு போயிட்டு வாட்ச் ஆட் அப்படின்றது, சாரி 22 டிக்கெட்ஸ் தான் போல, நான் 24 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கிளைம் பண்ணிட்டீங்கன்னா 480 காயின்ஸ் இருக்குது. அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ச் ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயே மறுபடியும் வாட்ச் ஆட் கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆட் ப்ளே ஆகும். அந்த ஆடை நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அந்த ஆடை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட் இன்ஸ்டால் ஆகும். அந்த ஆட் வந்து என்ன ஆட் ஆனாலும் இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் 2 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின்ஸ் நமக்கு மேலே வந்து ஆட் ஆகிடும். அந்த ஆட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இருக்கட்டும்ப்பா. நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடிய போல, காப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. தப்பாக சொல்கிறேன். உனக்கு இப்போ அது டவுன்லோட் தான் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்போ தானே இன்ஸ்டால் ஆகும். ஆக்சுவலி இப்போ அந்த ஆட் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். அதில் வந்து அலோ இவர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கேட்டால் டோன்ட் அலோ கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் உட்காந்து அலோ கொடுக்காதீங்க, எல்லாத்துக்கும் டோன்ட் அலோ. நீங்கள் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுன்ற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணி வச்சதுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்துடும். இப்போ வந்து 8.2 காட்டுது. நம்ம ஒரு 8.5க்குள்ளே வரைக்கும் அந்த ஆப் இருக்கும். அந்த 8.5 முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் டைம் 8.5 ஆகிடுச்சு, 2 மினிட்ஸ். இப்போ அந்த ஆப்குள்ளே போயாச்சு. ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர் அப்படின்னு மறுபடியும் ஆல்ரெடி இருந்துச்சுல, அது எதாவது பண்ணுறோம். மறுபடியும் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வாட்ச் ஆட் போகணும். இப்போ வெரிஃபைன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு வாட்ச் ஆட் காமிச்சதுலாம் இப்போ வெரிஃபைன்னு கேட்கும். 3 வெரிஃபை பார்க்கும். ஃபஸ்ட்டு வெரிஃபைலே ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் அந்த ஆப்பில் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னா கிளைம் காமிச்சிடும். இல்லை அப்படின்னா வந்து கேன்சல் கொடுத்து 2 வெரிஃபை ஆகும். அதுலேயும் நீங்கள் வந்து
அந்த ஆப்குள்ளே இல்லைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வேறு ஆப் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டாஸ்க்னு வந்துட்டு இப்போ டைம் கொடுத்துருவோம். கிளைம் கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 480 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காயின்ஸ்குள்ளே ஆட் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் டெய்லி ரிவார்ட்ஸ் மூலியமாக நம்மளால் earn பண்ண முடியும். ये क्लाइंट में डेली स्ट्राइक இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீக் ஆ ஸ்ட்ரைக் ஆகுது ஸ்ட்ரிக்ஸ் கிளைண்ட் में डेली ஸ்ட்ரீக் இருக்கு இல்லையா ஆல்ரெடி 26 வீக் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு டே 7 ஓகேவா டே 7ல லாஸ்ட் 300 காயின்ஸ் கிட்ட இப்போ இருக்கு. ஸோ நான் வாட்ச் ஆட் கொடுக்குறேன். வாட்ச் ஆட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட் பே ஆகுது. அந்த ஆட் பே பண்ணி முடிச்சோன்னா சேம் ப்ரொசீஜர் தான் அந்த ராங் கொடுத்துக்கலாம். இது மூலிமா நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இந்த நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ தான் பண்ணணுன்றது கிடையாது. இதுக்கு தேவை முழுக்க இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நான் கேன்சல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ கிளைம் காட்டுது அதை கிளைம் பண்ணிக்கிறேன். கிளைம் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே 780 காயின்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. இன்னும் இவ்வளோ டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆஃபராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா 480 காயின்ஸ். இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இவ்வளோ காயின்ஸ் தான் அப்படின்னு கிடையாது. எவ்வளோ காயின்ஸ் வந்து டிஃபர் ஆகும் இதில் ஒரு சில டைமில் 800 காயின்ஸ் கூட கொடுக்கலாம். அது உங்கள் லக்கு பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அங்கே இருக்க காயின்ஸ்லாம் எப்போ ஒரு பீஸாக மாறும்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே மாறிடும். அங்கே டைம் போயிட்டுருக்குல்ல ஸோ அந்த டைம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காயின்ஸ் எல்லாமே வந்து அமௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும்.